அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவின் மனநிலையை யோவான் மிக தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமாக யோவான் 12:20 முதல் 33 வரையிலான இறைவார்த்தைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் கெத்செமனே தோட்டத்திலே அவர் பட்ட துயர்மிக்க அனுபவங்களை நாம் பார்ப்பதில்லை. ஏனைய 3 நற்செய்திகளும் இயேசுவின் அந்த கெத்செமனே தோட்ட அனுபவத்தை பதிவு செய்யும் போது யோவான் இந்த இடத்துல இயேசுவின் மன ஓட்டங்களை, அந்த துயரமான மன ஓட்டங்களை பதிவு செய்கின்றார். என் உள்ளம் கலக்கமுற்றிருக்கின்றது என்று யோவான் இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்வதாக பதிவு செய்கின்றார். என் உள்ளம் சாவு வருமளவுக்கும் ஆழ் துயர் கொண்டுள்ளது என்று மார்க்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே இங்கும் தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் என்பேனா என்று அவர் கேட்கின்றார். இயேசுவின் கெத்செமனே தோட்ட அனுபவத்தை தான் நாம் இன்று தியானிக்கின்றோம். இன்றைய வாசக பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகவும் அற்புதமான ஒரு வசனம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இந்த வசனம் ஆழ்ந்த பொருள் கொண்ட ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் 3 நிலைகளில் தியானிக்க முடியும். 3ம் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவைதான். முதலாவதாக, இழப்பதில்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்ற ஒரு உண்மையை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய பொது புத்தி. ஆனால் இங்கு ஆண்டவர் இருப்பதை கொடுத்து விடுங்கள், இழந்து விடுங்கள் என்று சொல்கின்றார். J.D. கிரியர் என்பவர் எழுதிய கெய்னிங் பை லூசிங் என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு நிகழ்ச்சியை அவர் சொல்லுகின்றார். அமெரிக்காவிலே ஓக்லஹாமா மாநிலத்திலே 1920களிலே விவசாயம் செழித்த ஒரு காலம். பெரும் மழையினாலும் புதிய கண்டுபிடிப்புகளினாலும் வேளாண்மை செழித்த ஒரு காலகட்டத்திலே அதற்கு இணையாக பங்குச்சந்தை மற்ற இடங்களிலே வீழ்ச்சி அடைந்த போது ஏற்பட்ட அந்த தேக்க நிலைக்கு எதிர்மாறாக இங்கு ஒரு சுபிட்சமான ஒரு நிலை இருந்ததால் மக்கள் பல மாநிலங்களிலிருந்து ஓக்லஹாமாவுக்கு வந்து அங்கே வேளாண்மை செய்கின்றார்கள். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளிலே நிலைமை மாறுகின்றது. வானம் பொய்க்கின்றது, மழை பெய்யவில்லை. புதிய கண்டுபிடிப்புகள் விளை நிலங்களை தரிசாக்கின. எதை நம்பி மக்கள் புலம்பெயர்ந்தார்களோ அதுவும் கைவிட்ட நிலையிலே 1939 அளவிலே எல்லோரும் மீண்டும் வெறும் கையோடு வந்த மாநிலங்களுக்கே திரும்பிச் செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அங்கேயே குடியிருந்த உழவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை. இன்னும் ஓராண்டு காலத்துக்காக தங்களுடைய குடும்பத்தை பசியின்றி காப்பாற்ற தேவையான தானியங்கள் கைவசம் இருந்தன. ஆனால் அவற்றை விதைத்து வேளாண்மை செய்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கலாம். ஆனால் மீண்டும் வானம் பொய்த்து விட்டதென்றால் இருப்பதும் இல்லாமல் போய்விடுமே, என்ன செய்வது? அதை வைத்துக்கொண்டு ஓராண்டு வாழ்வதா அல்லது நம்பி வேளாண்மை செய்வதா? நமது வாழ்விலும் நாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்களை சந்திப்பது உண்டு. என்ன செய்வது? இருப்பதை இழப்பதற்கு துணிவதா? அந்த உழவர்கள் இருப்பதை விதைப்போம் என்று முடிவு செய்கின்றார்கள், நம்பி பயிர் செய்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு நல்ல காலம், மழை பெய்கின்றது, பிழைத்துக் கொள்கின்றார்கள். இருப்பதை இழக்க துணிகின்ற பொழுதுதான் நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கடந்த பல நூற்றாண்டுகளிலே
எத்தனையோ பல கண்டுபிடிப்புகள் தங்களுடைய நேரங்களை இழக்க துணிந்தவர்களால் தான் கொடுக்க முடிந்தது. தங்களுடைய சராசரி சுக துக்கங்களை இழந்தவர்கள், ஒரு சிலர் தங்களுடைய மன வாழ்வை, குடும்ப வாழ்வை இழக்க துணிந்தவர்கள். இவர்களால் தான் சமூகம் பயனடைந்திருக்கின்றது, பெரு வாழ்வு பெற்றிருக்கின்றது. இழப்பதில் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக, வெறுமையில் நிறைவு, இன்மையில் முழுமை என்று நாம் இதை சிந்திக்க முடியும். இந்திய தத்துவ இயலில் இன்மைக்கும், அதாவது ஒன்றும் இல்லாமைக்கும், இருப்பின் முழுமைக்கும் ஒரே அடையாளத்தை தான் தந்திருக்கின்றார்கள். ஒரு மாணவன் ஒன்றுமே படிக்கவில்லை என்றால் அவனுக்கு நாம் என்ன கொடுக்கின்றோம்? ஒரு பூஜ்யம், ஒரு வட்டம். ஆனால் அதுவே முழுமையின் அடையாளமாகவும் இருக்கின்றது. முழுமையான ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு அந்த முழுமையான அந்த வட்டம்தான். எனவே வெறுமையின் உச்சத்தில்தான் முழுமையின் உச்சமும் அடங்கி இருக்கின்றது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட அந்த மடலிலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற கிறிஸ்து தம்மை தாழ்த்துகின்றார். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகின்றாரோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுகின்றார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனம் வெறுமையிலே நிறைவை நாம் பார்க்கின்றோம். வெறுமையில் முழுமை மட்டும் அல்ல, ஆற்றலும் அடங்கி இருக்கின்றது என்பதை திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். வழியிலே ஒருவர் பிச்சை கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இங்கே பார் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதாவது கிடைக்கும் என்றுதான் ஆசையோடு அவர் பார்க்கின்றார். பேதுரு சொல்லுகின்றார், பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்று நம்மிடம், திருச்சபையிடம் பொன்னும் இருக்கின்றது, பொருளும் இருக்கின்றது. ஆனால் வீழ்ந்து கிடக்கின்ற அந்த மனிதனுக்கு இயேசுவின் பெயரால் எழுந்து நட, எழுந்து நில், ஆற்றல் பெறு என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல் மட்டும் நம்மை விட்டு போய்விட்டது. மூன்றாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது, சாவில்தான் வாழ்வு தொடங்குகின்றது. மறை சாட்சிகளின் இரத்த துளிகளில் துளிர்த்ததுதான் நம்முடைய விசுவாசம். கோதுமை மணி நிலத்தில் விழ வேண்டும், அது நிலத்தில் புதைக்கப்பட வேண்டும், அது நிலத்தில் மடிய வேண்டும். அப்பொழுதுதான் புது வாழ்வு பிறக்கின்றது. நாம் வாழ்கின்ற இக்காலகட்டத்தில் நாம் அறிந்த ஒரு மறைசாட்சி ஆயர் ஆஸ்கர் ரொமேரோ. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான எல் சால்வடோரிலே பணியாற்றியவர். அடக்குமுறை அரசுக்கு எதிராக மக்கள் சார்பாக குரல் கொடுத்ததால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு முறை அவர் மக்களை கைது செய்து கொண்டிருந்த படை வீரர்கள் மத்தியிலே செல்லுகின்ற பொழுது அவரையும் துன்புறுத்துகின்றார்கள், அவருடைய ஆடைகளை உரிகின்றார்கள். அப்படி ஆடையின்றி நிற்கின்ற அந்த ஆயர் அந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்றார். திருப்பலி நிறைவேற்றும் போது அவருடைய உடலில் அங்கி கூட கிடையாது. உடுப்பதற்கு ஒரு ஆடை இல்லாமல், மேல் ஆடை இல்லாமல் திருப்பலி நிறைவேற்றுகின்றார். திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அங்கு ஆலயம் இல்லை, தெருவிலே திருப்பலி நிறைவேற்றுகின்றார். கிறிஸ்தவத்தின் அடையாளங்களாக உயர்ந்தோங்கி நிற்கின்ற ஆலயங்கள், மக்களின் பல கோடி பணங்களில் நிமிர்ந்து நிற்கின்ற இந்த ஆலயங்கள் நமது ஆன்மீக வறட்சியின் அடையாளங்கள். ஆயர் ஆஸ்கர் ரொமேரோ சிறையில் அடைக்கப்படுகின்றார். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், அரசோடு மோத வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகின்றார். மக்களின் விடுதலை வாழ்வுக்காக தன் உயிரை இழக்க அவர் தயாராகின்றார். ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஆண்டவர் இயேசுவின் இறப்பு, அவருடைய சாவு மனிதருக்கு வாழ்வாக அமைந்தது போல, அந்த இயேசுவின் சாவை கொண்டாடுகின்ற பொழுது சாவை சந்திக்கின்றார்
ஆயர் ஆஸ்கர் ரொமேரோ. தன்னை இழந்ததால், தன் வாழ்வை இழந்ததால், சாவை சந்தித்ததால் பலருக்கு வாழ்வாக ஆஸ்கர் ரொமேரோ இன்றும் நிற்கின்றார். நாமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனது விருப்பு வெறுப்புகளை களைந்துவிட்டு, அதை இழந்துவிட்டு நான் பொதுமையில் இணைகின்ற பொழுதுதான் புது வாழ்வு பிறக்கின்றது. பெறுவதெனும் கொடுப்பதில்தான் இன்பம் என்ற வார்த்தைகள் நமதாக வேண்டும். திருச்சபையும் இத்தகைய புது வாழ்வின் அடையாளமாக, இறையாட்சியின் கருவியாக இருக்க வேண்டுமென்றால் அதுவும் தன்னை இழக்க வேண்டும். தன் மைய சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும். இந்த உலகத்திலே திருச்சபை அல்ல, கிறிஸ்தவம் அல்ல, இறையாட்சியே இலக்கு என்பதை அது உணர வேண்டும். அதன் அதிகார மையங்கள் உடைய வேண்டும். தன்னையே இழக்கின்ற பொழுது இன்றைய இந்த திருச்சபை அமைப்புகள் மடிகின்ற பொழுதுதான் இறையாட்சி மலரும். நன்றி.